வான்னு சொல்லல. ஐயோ வேணாம் மச்சான். ஏய் மச்சான் விட்டுருங்க மச்சான். ஏய் மூங்கி விட்டனா அவ்வளவுதான் வாடி. மச்சான் வேணாம் மச்சான். ஐயோ. என்னடா இவ இப்படி சிரிக்கிறா? பைத்தியம் கைத்தியம் புடிச்சிடுச்சா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. டேய் இவ பெரிய நாடகக்காரிடா. சும்மா கூட நடிப்பா. 4 போட்டு இழுத்துட்டு வாடா. ஏய் வாடி. மச்சான் நான் இப்ப கெஞ்சினதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் சும்மாதான். என்னடி சொல்ற? என்ன எல்லாத்தையும் திருடிட்டு கிண்டல் பண்றியா? ஏன் மச்சான் இப்படி முட்டாளா இருக்கீங்க? இப்ப நான் உங்க 2 பேருக்கும் ஒரு படம் காட்ட போறேன். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போங்க என்ன, சரியா? ஏய் என்னடி படம் கிடன் உளர்ற? என்ன படம் பாக்குற நேரமா இது? மரியாதையா வா. இல்ல அத்தை, இது நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா படம்லாம் கிடையாது. நீங்களும் மச்சானும் இருக்கிற படம் தான். என்னது? என்னது? நானும் அம்மாவுமா? என்னடி வளர்ற? உங்களுக்கு சொன்னா புரியாது, படம் பார்த்தா தான் புரியும். வாங்க வாங்க. டேய் லூஸ் ஆயிட்டா போல இருக்கு. டொண்டராய். என்னத்த இந்த டிவி அணைச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இப்போ நம்ம மாமா கிட்ட போவோமா இல்ல போலீஸ் கிட்ட போவோமா? பூமிகா பூமிகா. ஏய் ஏய் அம்மா உண்மையிலே டென்ஷன் ஆயிட்டமா இவ. பூமிகா நாங்க சும்மா தமாஷா பண்ணோம். ஆமா சும்மா உன்னை ஏமாத்தி விளையாடலாம்னு பண்ணோம். இது நான் ஆமா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க மச்சான். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப கேட்டாச்சு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தான் மாமா உங்களுக்கு தெரியாம அந்த பீரோ இருக்கிற ரூம்ல படம் பிடிக்கிற கேமராவை மாட்டி வச்சிருக்காரு. வாங்க அத பாருங்க வாங்க. பாவி மனுஷன் என்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்காருடா. இது நம்ம வீடு தானே, நமக்கு தெரியாம கேமராலாம் இருக்கு. வா வாங்க பாருங்க, அங்க பாருங்க. நல்லா பாருங்க. அதான் டேய் இந்த பாவி மனுஷன் என்ன அநியாயம் பண்ணிருக்காரு பாரு. டேய் அது ஓடடா ஓடடா. என்னடா பாக்குற? இது உடைச்சாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏற்கனவே இதெல்லாம் நான் ஆர்டிக்கல்ல பண்ணி வச்சிருக்கேன். ஆர்டிக்கலா? ஹார்ட் டிஸ்க சொல்றா.
ஆ, அதுதான் ஆடிஸ்க்கு. அடி பாவி, உனக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எல்லாமே தெரியுது. நான் கூட உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இல்ல ஏமாந்துட்டேன். அதான் நான் மாமா கிட்ட சொன்னா பெல்ட்டால பின்னுவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டயும் புடிச்சு கொடுத்து பின்ன சொல்லுவாரு. அதுதான் எனக்கு சரின்னு படுது. மாமா மாமா மாமா. பூமிகா இங்க பாரு, நீ நீ என் செல்லம் தானே. இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாத பூமிகா. நான் அடி வாங்கணும்னு வச்சுக்க, அப்புறம் நீ தானே கண்ணீர் விட்டு எனக்கு உத்தரவு கொடுக்கணும். இங்க பாரு, நீ எங்களை மன்னிச்சிரு பூமிகா. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். இப்படி எத்தனை தடவை தான் நான் உங்களை மன்னிக்கிறது? ஒவ்வொரு தடவையும் நானும் பாவம் பாக்குறேன். ஆனா நீங்க என்ன விரோதியா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு நல்லது தானே செய்யறேன். அப்புறம் ஏன் என்ன மட்டும் இப்படி செய்றீங்க? உங்களை இனிமே மன்னிக்கவே கூடாது. மாமா பூமிகா, இந்த ஒரு தடவை விட்டுடு. தெரியாம பண்ணிட்டோம். இனிமே தப்பு பண்ணா நீ எங்களை என்னன்னு கேளு. இனிமே தப்பு பண்ண மாட்டோம். டேய் சொல்லுடா. ஆமா பூமிகா, ப்ளீஸ் பூமிகா. அம்மா சொல்லுமா. ஆமா பூமிகா, ஆமாம்மா, மன்னிச்சிருமா. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருமா. சரி மாத்தி மாத்தி ரொம்ப கெஞ்சுறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. நீங்க ஏன் மச்சான், நீங்க ஏன் அத்தை, அதனால நான் உங்களை மன்னிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணாதீங்க. மரியாதையா எடுத்த பணத்தையும் நகையையும் கொடுத்துருங்க. கொண்டு வந்து கொடுத்துறேன். பீரோல வச்சிடுறேன். பீரோல வசந்தா, என்னாச்சு? எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டோம். எல்லாம் சரியா தான் இருக்கு. நாங்க தான் பூமிகா மேல தப்பா சொல்லிட்டோம். டேய் சொல்லுடா. ஆமாப்பா, நாங்க தான் பூமிகாவை தப்பா நினைச்சிட்டோம். இப்பவாவது புரிஞ்சிட்டீங்கல்ல? அது எனக்கு போதுண்டா. பூமிகா, நான் வெளியில கிளம்புறேன். எனக்கு டிஃபன் எடுத்து வைமா. சரிங்க மாமா, வாங்க இப்பவே வாமா வா. இந்தாங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச படம் போட்டு பாருங்க. எல்லாத்துலயும் நம்மள ஜெயிக்கிறாளே இவ. இனிமே இவ ஜெயிக்க மாட்டாமா. இவ ஜெயிக்கிறது இதுதான் கடைசியா ஜெயிக்கிறது. பூமிகா வாமா. சொல்லுங்க மாமா. என்னம்மா, இடுப்புல குத்து சாவிய காணோம், கழுத்துல நகை நட்ட காணோம், கையில வளையல காணோம். அதெல்லாம் எங்கம்மா? எல்லாம் பீரோல இருக்கு மாமா. ஏமா, அதெல்லாம் பீரோல வச்சுக்கிறதுக்கா நான் கொடுத்தேன்? போய் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா போ. இல்ல மாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதான் கடைக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வாங்குறதுக்கு போறேன். குளிச்சுட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிறேன் மாமா. நகையெல்லாம் உன்னோடவே இருக்கணுமா? அதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, நல்லபடியா போயிட்டு வா. கோயில்ல ஏதாவது விசேஷமா? மச்சானுக்கு எப்பவும் நல்ல புத்திய கொடுக்கணும்னு வேண்டிட்டு, அதுவும் இல்லாம 11 வாரம் பிள்ளையார் கோயில்ல அர்ச்சனை பண்ண போறேன் மாமா. நல்ல விஷயம் தாமா. அவனுக்காக நீ வேண்டிக்கிட்டா நிச்சயம் ஒரு நல்ல மனுஷனா இருப்பான். நீ மட்டும் தனியா போக வேண்டாம், அவனையும் கூட்டிட்டு போமா. நல்ல ஜோடி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க பாருங்க. இவ்வளவு ஜோடி போட்டு கூட்டிட்டு போறதுக்கு அவனுக்கு ஏத்த பொண்டாட்டியா இருந்தா நம்மள கேட்காமலே கூட்டிட்டு போவான். ஏய், இப்படி தாண்டி அவனுக்கு ஏத்த மாதிரி நீ தூபம் போட்டுதான் அவன் சுப்ரியாவை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். நீ ஒரு நல்ல தாயா அவனை கண்டிச்சிருந்தீனா பூமிகாவை நல்ல மனைவியா மதிச்சு நடந்திருப்பாண்டி. நீ எங்க? ஆமாங்க, அவன் ஆசைப்பட்ட சுப்ரியாவை அவன் கல்யாணம் பண்ணியிருந்தா வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன பார்க்க ஆபீஸ்க்கு தானே வருவீங்க, வீட்டுக்கே வந்திருக்கீங்க? சாரி சார், நான் இப்ப நட்பு முறையில் வரல. டாக்டர் மதனை கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம், இந்த கூப்பிடுறேன். மதன். என்ன இன்ஸ்பெக்டர், டாக்டர் மதன் கிட்ட ஏதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கீங்களா? அதுக்காக நீங்க ஏன் சார் வீடு தேடி வரணும்? உங்க கான்ஸ்டபிள்ல யாராவது ஒருத்தர் அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா மதன் கொடுத்து அனுப்ப போறான், அவ்வளவுதானே?
என்னப்பா? உன்னை தேடி தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர் மதன், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பிரச்சனை பண்ணாம என் கூட வந்துருங்க. என்னத்துக்கு சார் அரெஸ்ட் பண்ணோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க கல்யாணம் ஆனவர் தானே? ஆமாங்க ஐயா, நான் தான் இவரோட சம்சாரம். இவர் என் மச்சான். உன்னை எனக்கு நல்லா தெரியுமா? ஒரு பிரச்சனையில நானே கொண்டு வந்து இந்த வீட்டுல உன்னை விட்டுருக்கேன். ஆமாங்க ஐயா. டாக்டர் மதன், நீங்க ஏற்கனவே கல்யாணம் மறைச்சு டாக்டர் சுப்ரியாவை லவ் பண்ணீங்களா? அவங்கள கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணி அது நடக்காம போச்சுல்ல? சார் அது முடிஞ்சு போன கதை. அதுக்கும் நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சுப்ரியாவோட பேரண்ட்ஸ் உங்களால அவங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கலெக்டர் வேற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என் கூட வர ஒத்துழைக்கணும். வாங்க. ஐயா ஐயா ஐயா, என் மச்சான் இப்ப நல்லவர் ஆயிட்டாரு. இனிமே அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. அத நான் பாத்துக்கிறேயா. இப்ப மாதிரி இருக்கலாமா? ஆனா செஞ்ச தப்பு தப்பு தானே. அந்த தப்புக்கு தானே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, என்னங்க நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? மதன், நீங்க டாக்டர், பிரச்சனை பண்ணாம என் கூட வந்துருங்க. பிரச்சனை பண்ணீங்க, நான் உங்களை வேற மாதிரி அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள், அவரை கூட்டு வாங்க. சரிங்க. பண்ணுங்க ஐயா. வாங்க சார். வாங்க. அப்பா, வாங்க சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வாங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மதனை கூட்டிட்டு போறாங்க. இருங்க. மதன், சார். சார், ஏறுங்க சார். ஏறுங்க. மதன், என் பையனை நான் போக விட மாட்டேன். சார், விட்டுருங்க சார். மதன். ஐயோ, என் பையனை arrest பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மதன். ஐயா, மச்சான், மச்சான். ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் யாருக்கு போன் பண்ணுவேன்? ஐயோ, ஐயோ. என்னங்க என்னங்க கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? பெத்த புள்ளைய போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. எதுவும் பேசாம நிக்கிறீங்க. உங்க மனசுல ஈவு இறக்கமே இல்லையா? வாயை திறந்து பேசுங்க. பேசி தொலைங்க. என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசரை பார்த்து என் மகனை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. நானும் ஒரே பையனை செல்லமா வளர்த்துட்டேன் பாரு. அதாண்டி நான் செஞ்ச தப்பு. இன்னைக்கு போலீஸ் வந்து அழைச்சிட்டு போறதுக்கு நீதாண்டி காரணம். ஆமா, ஆனா உன்ன என் மேல பழி போடுங்க. நான் என்னங்க பண்ணேன்? நான் எப்படி காரணம்? நீதாண்டி காரணம். அவன் விருப்பப்பட்ட செயலுக்கெல்லாம் உடந்தையா துணை போனியே, அதாண்டி காரணம். மாமா, எப்படியாவது மச்சானை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்க மாமா. போயிட்டு அர்ச்சனா அக்கா கிட்ட காப்பாத்துங்கன்னு கேளுங்க மாமா. என் புருஷன் எனக்கு வேணும். அந்த சுப்ரியாக்கு மச்சான் தான் வேணும்னா நான் என் மலைநாட்டுக்கே போயிடுறேன் மாமா. அவரை போலீஸ் அழைச்சிட்டு போகும்போது என்னால தாங்க முடியல மாமா. ரொம்ப பாவமா இருக்கு. அவர் தப்பு பண்ணவர் தான். அதுக்காக அவர் அப்படியே கைவிட்ட முடியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் திறந்து நல்ல புருஷனா இருக்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். மாமா மாமா போங்க மாமா, எப்படியாவது மச்சானை கூட்டிட்டு வந்துருங்க மாமா. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் மாமா. வேணும் உங்க கால விழுற மாமா, உங்க கால விழுற. எழுந்துரு. என் மகன் தப்பு செஞ்சிட்டான்னு எனக்கே நல்லா தெரியுதுமா. அதுக்காக தான் சுப்ரியாவோட அப்பா அம்மா புகார் கொடுத்திருக்காங்க. ஏன் எல்லாமே சட்டப்படிதாமா நடக்குது. நான் எந்த முகத்தை வச்சுட்டு அர்ச்சனா கிட்ட உதவி கேட்பேன்? ஐயோ, அப்ப என் மச்சான் வெளியே வர முடியாதா? ஐயோ, அவரை காப்பாத்தவே முடியாதா? ஐயோ, வேணும்னா ஒண்ணு செய்யுமா. உன் புருஷனுக்காக நீ வேணா போய் அர்ச்சனாவை பாரு. நான் ஒண்ணும் உன்னை தடுக்கல.
என்னால அதுதான் இப்ப செய்ய முடியும். அத்த வாங்க அத்த, உடனே போய் அர்ச்சனாக்கா பாத்துட்டு வந்துடலாம். அர்ச்சனாக்கா கிட்ட சொல்லி மச்சான வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க. அர்ச்சனா செய்ய மாட்டா, அவ பழி வாங்குவா. அவ சொல்லிதானே இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, அவ கால்ல போய் விழறதுக்கு நீ சுப்ரியாவை போய் பாரு. ஐயோ ஐயோ, இப்ப நான் உங்ககிட்ட எப்படி போறது? வேற வழி இல்ல. எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி இந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லு. என் மக வெளியில வந்துருவான். நீ போ. நான் முதல்ல தேசனுக்கு போய் மச்சான பாக்குறேன். அவரோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஏங்க எங்க இருந்தா வந்தவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க? பெத்த புள்ள அவனுக்கு என்னங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் புள்ளைய ஒவ்வொருத்தரா பழி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களே. ஃபர்ஸ்ட் இந்த பூமிகா பழி வாங்கினா, அப்புறம் இந்த சங்கரி பழி வாங்கினா, அர்ச்சனா பழி வாங்கினா, ஐயோ இப்ப இந்த சுப்ரியா பழி வாங்குறாளே. ஐயோ மதன். ரோஜா ரோஜா ரோஜா, வா சீக்கிரம். சீக்கிரம் வா. இங்க பாரு, உனக்காகதான் நான் இவ்ளோ நேரமா காத்துட்டு. இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ ஐயோ, என்ன பாடி பேசாம அங்க பக்கத்துல போல. ஏய், என்ன? எதுக்கு நீ இப்ப கதவெல்லாம் சாத்திட்டு இருக்க? என்ன ரமாமணி, என்ன விஷயம்? என்ன? நீ எனக்காக எவ்வளவு ஆசையா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா நான் உன்கிட்ட ஒரு கசப்பான விஷயம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன கசப்பான விஷயம்? உங்க அண்ணன் மேல சுப்ரியான்னு ஒரு பொண்ணு புகார் கொடுத்திருக்கான். அதனால அர்ச்சனா உங்க அண்ணனை போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டா. ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உன் புருஷன் முத்து கூட இருந்தா. எல்லாரும் முன்னாடியும் தான் அர்ச்சனா உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொன்னா. ஏய், நான் உடனே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்க போறேன். இது மட்டும் நடந்து இருந்துச்சு, அவளை நான் என்ன பண்றேன் பாரு. இந்த இதை பிடி. ஹலோ, இங்க பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. கரெக்டான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. வைங்க ஃபோன். அம்மா, நான் ரோஜா பேசுறேன். ரோஜா ரோஜா. இப்போ அண்ணே எங்க? அவனை அர்ச்சனா அரெஸ்ட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா. சுப்ரியா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க அண்ணனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. மா, இந்த அரெஸ்ட்க்கு காரணம் சுப்ரியா இல்லம்மா, அர்ச்சனா. இந்த அர்ச்சனாவை நான் சும்மா விட மாட்டேம்மா. இந்த வீட்டையே நான் ரணகல படுத்துறேனா இல்லையா பாரு. இந்த அர்ச்சனாவா இல்ல நானான்னு பாத்துறேம்மா. அந்த அர்ச்சனாவோட மோதும் போது கொஞ்சம் நீ எச்சரிக்கையா இரு. அவ முன்ன மாதிரி வெறும் அர்ச்சனா இல்ல, அர்ச்சனா IAS. அதனால உனக்கு ஆதரவா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கோ. அதான் உனக்கு நல்லது, அதான் உனக்கு பாதுகாப்பும் கூட. மா, பொண்ணுரங்கம் இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? பொண்ணுரங்கத்தை விட்டு அவ கண்ணுல விரல விட்டு ஆட்டுறனா இல்லையா பாரு. பொண்ணுரங்கம் எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருமா, எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இப்பவே அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறேனா இல்லையா பாரு. போ, போய் முதல்ல அந்த வேலையை செய். எவ்வளவு திமிரு அவளுக்கு. ரோஜா ரோஜா, இப்ப என்ன பண்ண போற? நீ வா. அர்ச்சனா, 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 அர்ச்சனா. என்ன? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் கூப்பிடுறது உனக்கு சத்தம் போடுற மாதிரி இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. என் அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொல்லி நீ எப்படி சொல்லலாம்? இங்க பாரு ரோஜா, உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொன்னது சரிதான். உங்க அண்ணன் சுப்ரியாங்கிற பொண்ண கல்யாண ஆசை காட்டி மோசம் பண்ணிருக்கான். அந்த சுப்ரியா தான் உங்க அண்ணன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதான் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உன் அண்ணன் மேல உனக்கு அக்கறை இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளே அந்த பொண்ணு கிட்ட போய் சத்தம் போடு. அதை விட்டுட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. சத்தம் போட வேண்டியது அங்க இல்ல, இவகிட்டதான். இவதானே என் அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொன்னா, அதான் இவகிட்ட கேக்குறேன். என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. தப்பு செஞ்சது உங்க அண்ணன். நீ என் தம்பி மனைவிங்கிறதுனால என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. நானும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்கன்னு சொன்னேன். நீ என்ன பழி வாங்குறதுக்காக என் அண்ணன் மேல வீண் பழி சுமத்தி அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்க.
நான் இந்த வீட்ல உன்னை எதிர்த்து பேசுறேன்னு என்ன பயமுறுத்தி அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்துற. அந்த சுப்ரியாவை தேடி கண்டுபிடிச்சு என் அண்ணன் மேல வீண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்க. இதுக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அர்ச்சனா. இதுல நான் என்ன பழி வாங்கினேன்? பல நேரங்கள்ல நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். அது நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. கொஞ்சம் அடங்கிடு. இல்ல நான் அடக்க வேண்டியதா இருக்கும். ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு நானும் சும்மா இருக்கேன். இந்த வீட்டுல நீ எந்த தைரியத்துல சொல்றேன்னு எனக்கும் தெரியும். என்னோட பொண்ணு ரங்க மாமா என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. நீ அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்க. உன்னை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில தூக்கி போட எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன பார்த்தா நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. அண்ணே 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 நீங்க சொல்லுங்க நியாயத்தை. அர்ச்சனா என் அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டானே. அண்ணே நீங்க சொன்னா அவ கேட்பானே. அண்ணே வாங்கண்ணே ப்ளீஸ். அண்ணே ப்ளீஸ் சொல்லுங்கண்ணே அவட்ட. நீங்க சொன்னா கேட்பானே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே அர்ச்சனாட்ட. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் ப்ளீஸ்ண்ணே. என் அண்ணனை விட்டுற சொல்லுங்கண்ணே. சொல்றேன் ரோசா. அர்ச்சனா அந்த மதனை வெளியே விட்டுறாத. அவன் ஜெயில தான் இருக்கணும்.